முக்கியமானது இருக்கும் எங்கே சொல்லிங்கன்னா, எனக்கு கடந்த 2-3 மாதங்களாக மக்களை சந்திக்கிறேன், வேலையை செய்கிறேன். அதே நேரத்தில் நம்முடைய ஃபவுண்டேஷன் வீத லீடர்ஸ் அந்த வேலையும் ஒரு பக்கம் போயிட்டுருக்குங்கன்னா, தோட்டத்து வேலை எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். பத்திரிகையாளர் சந்திப்பு என்பது அடிக்கடி நேரடியாக பேசுவதற்கு வாய்ப்பு குறைவாகத்தான் இருந்தது. காரணம், தலைவர்கள் ரெகுலராக சந்திக்கிறாங்க, உங்கள்கிட்ட பேசுகிறாங்க. இன்றைக்கி கங்கை கொண்ட சோழபுரத்தில் நம்முடைய தலைவர்கள் வருகை கொஞ்சம் தாமதமாக இருந்தது. காரணம், பிரதமரோடு அவங்க வந்தாங்க. அதனால் காலையில் நான் பத்திரிகையாளர் நண்பர்களை சந்தித்தேன். பிரதமருடைய விஷயத்தை பற்றி பேசுவதற்காக தேவைப்பட்ட நேரத்தில் மாநில தலைவரான நயினார் நாகேந்திரன் அவர்கள் நம்முடைய மூத்த தலைவர்கள் எல்லாம் பத்திரிகை நண்பர்களை சந்திக்கிறாங்க. என்னை பொறுத்தவரை பத்திரிகை நண்பர்களை சந்திப்பதற்கான நேரம் நீங்கள் கேட்டீங்க, அது தொடர்ந்து விரைவில் நான் அதிகமாக சந்திக்க ஆரம்பிக்கிறேன்னு சொன்னாங்க. புதிய பொறுப்புகள் கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு அதாவது வந்துங்கன்னா, நம்முடைய கட்சியை பொறுத்தவரை தேசிய தலைவருடைய தேர்தல் நடக்கணும். ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் இன்னும் முழுமையாக நம்ம தேர்வு செய்யலை. மாநில தலைவர் அதற்கான வேலையில் இறங்கியிருக்கிறாங்க. மாநிலத்தினுடைய துணைத் தலைவர்கள், செயலாளர்கள், பொதுச் செயலாளர்கள் அதை முடிக்கணுங்கன்னா அகில இந்திய அளவில் இன்றைக்கி மாநில தலைவர்கள் பொறுப்பு மட்டும்தான் நம்ம மாற்றியிருக்கோம். நிறைய வேலைகள் இருக்குது. நாங்கள் எல்லோரும் சாதாரண தொண்டர்கள். பொறுப்பு வந்தாலும் அதேபடி தான் வேலை செய்வாங்கன்னா, பொறுப்பு இல்லை என்றாலும் அதேபடி தான் வேலை செய்வோம். அதனால் பொறுப்பு என்பது எல்லோரும் எல்லாமே நிலையில்லாத பொறுப்பு தாங்க, நான் மாறிக்கிட்டே தான் இருக்கும். அதனால் பொறுப்புக்காக எங்கள் வேலையை குறைச்சிக்கிட்டோம், நாங்கள் வேலை செய்ய மாட்டோம் அப்படிங்கிற பேச்சுக்கு இடம். அண்ணா, அதாவது கட்சி நமக்கு ஒரு பொறுப்பு சொல்லி இது செய்யணும், நம்ம செஞ்சாகணும். அது எந்த பொறுப்பு கொடுத்தாலும் சரி. இன்றைக்கி கட்சி நமக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்குறாங்கன்னா, மாநில அரசியலில் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம், பேசி கொண்டிருக்கின்றோம். எனக்கு தெரியாது, இன்னும் 1 வாரம் கழிச்சோ 15 நாள் கழிச்சோ 1 மாதம் கழிச்சோ தெரியாது. கட்சி இன்னொரு பொறுப்பு கொடுத்து செய்யணும், செய்ய போகிறோம். நம்ம கட்சியில் யார்கிட்டையும் கேட்க மாட்டாங்கண்ணா. பொறுப்பு வரும்பொழுது கொடுப்பாங்க, அதை செஞ்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். வேறங்கண்ணா, ஒரு மகிழ்ச்சியான செய்திங்கன்னா, நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வெளியே வந்திருக்கிறாங்க. அது சந்தோஷமான செய்தி. ஒரு மாநிலத்தை காக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் என்பது ரொம்ப நாள் மருத்துவமனையில் இருந்தாங்கன்னா அது எல்லோருக்குமே ஒரு சோகமான நிகழ்வு தான். அதை நாங்கள் நிச்சயமாக நல்ல விஷயமாக பார்க்குறோம். அப்படின்னா உடல்நிலை தேறி இருக்கிறது, அவர் கடினமான பணிச்சுமை எடுத்துக்கொண்டு பணி செய்யலாம். இது ஒரு பக்கம். இரண்டாவது, இன்னொரு பக்கம் இன்றைக்கி முதலமைச்சர் அவர்கள் மருத்துவமனையிலிருந்து ரிவ்யூ பண்ணுறாங்க. எத்தனை திமுக காரங்க போய் மக்களை சேர்த்தீங்க, தொண்டர்களை சேர்த்தீங்க, என்னெல்லாம் பண்ணீங்கன்னு. நாங்கள் கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி, 4 ஆண்டுகள் முடிந்து விட்டது. முதல்வர் அவர்கள் 4 ஆண்டுகளில் என்ன பணி செய்திருக்கின்றார்கள் என்கின்ற ரிப்போர்ட் கார்டை மக்கள்கிட்ட கொடுக்க வேண்டிய நேரம் இது. ஏன்னா 5வது ஆண்டு என்பது எப்பொழுதுமே எலெக்ஷன் இயர். இன்றைக்கி முதலமைச்சர் அவர்கள் சாக்குப்போக்கு சொல்லாமல், இன்னும் குற்றச்சாட்டு சொல்லாமல், இன்னும் மத்திய அரசு மேலே பழி போடாமல், இந்த கடைசி 1 வருட காலத்தில் வெளியே வந்த பிறகு, மருத்துவமனையிலேருந்து வெளியே வந்த பிறகு அவருடைய சாதனைகளை பட்டியலிடும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி 511 தேர்தல் வாக்குறுதிகளை எவ்வளோ நிறைவேற்றியிருக்கிறாங்க மக்கள்கிட்ட சொல்லணும். இதற்கு முன்பு கொடுத்த தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றியிருக்கிறாங்களா? 4 ஆண்டுகளில் தமிழகம் எப்படி மாறி இருக்கு, அதைத்தான் மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள். மறுபடியும் பழிச்சொல் சொல்லி இன்னொருவர் மீது பாரத்தை போட்டு மத்திய அரசின் மீது தொடர்ந்து பழி போடக்கூடிய செயலை யாரும் எதிர்பார்க்க போவது கிடையாது, எதிர்பார்ப்பதும் இல்லை.